அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கம்பேனியன் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போறோம். ஐரிஸ்ன்னு ஒரு பொண்ண வந்து காட்டுறாங்க. அது தன்னோட லவ்வர் ஜோஸாவ வந்து முதல்ல வந்து சந்திச்ச இனிமையான நினைவோட வந்து மூழ்கிட்டுருக்கு. அவங்க 2 பேரும் ஜோஸாவும், ஐரிஸும் வந்து அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து கேட், எடி மற்றும் அவங்க காதலனோட இணைஞ்சு வந்து ஒரு ஒதுக்குப்புறமா உள்ள ஏரிக்கரை பங்களாக்கு வந்து சுற்றுலா வந்து போறாங்க. அந்த பங்களாவோட உரிமையாளர் கேட்டோடைய காதலன் செர்ஜி. மறுநாள் வந்து ஏரிக்கரையில செர்ஜி ஐரிஸ வந்து தவறா வந்து அணுக வந்து முயன்றபோது வந்து தற்காப்புக்காக ஐரிஸ் வந்து அவன வந்து தற்செயலாக கொன்னுடுறாங்க. உடல் முழுவதும் வந்து இரத்த கறையோட வந்து பயந்து போய் வந்து வீட்டுக்கு வந்து நடந்தத வந்து சொல்லி முயல்றாங்க ஜோஸ்ட்ட வந்து. ஜோஸ் வந்து மிகவும் வந்து நிதானமா வந்து சரி, சரி ஐரிஸ் வந்து போய் தூங்குன்னு அவள வந்து தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சோனே ஐரிஸ் வந்து கண் விழிச்சு பார்க்கும்போது அவ ஒரு நாற்காலில வந்து கட்டப்பட்டு இருக்கா. அப்பதான் வந்து ஜோஸ் வந்து அந்த உண்மைய வந்து ஐரிஸ்ட்ட வந்து ஐரிஸ் வந்து "நீ வந்து சாதாரண பெண் இல்ல. நீ ஒரு எம்பத்தீஸ்ங்கிற ஒரு ஏஐ கம்பெனி நிறுவனம் வந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட வந்து ஒரு ரோபோ. அவனது உணர்ச்சியினும் அறிவு வந்து ஜோஸ் வந்து ஒரு ஆப் மூலமா வந்து நான் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன்." அப்படின்னு வந்து சொல்றா. உடனே வந்து ஐரிஸ் வந்து தான் கட்டள வந்து அவுத்துட்டு ஜோஸ் பார்க்காத நேரத்தில அங்கேருந்து தப்பிச்சு போறா. போம்போது வந்து ஜோஸோட ஃபோனையும் வந்து தூக்கிட்டு ஓடிர்றான். அங்க வந்து அந்த ஃபோன்ல வந்து அவளோட ஆப் வந்து இருக்கு. ஐரிஸோட ஆப் இருக்குல்ல. அத வந்து இன்டெலிஜென்ஸோட பெர்சன்டேஜ் வந்து 40% வந்து மாத்திருக்கு போயிடு. அது வந்து 100% வந்து உயர்த்தி வச்சுருவா. அந்த பக்கம் வந்து ஜோஸும் மற்ற நண்பர்கள் வந்து ஒரு ரகசியத்த வந்து ஒப்புக்குறாங்க. ஜெர்சியோட ஜெர்சியோட லாக்கர்ல இருக்க $12,000,000 பணத்த வந்து திருடுறதுக்காக தான் வந்து ஐரிஸோட சாஃப்ட்வேர வந்து மாத்தி அவளுக்கு வந்து வன்முறைய வந்து தூண்டினேன். ஜெர்சிய கொல்ல ஐரிஸ வந்து ஒரு கருவியா வந்து அவன் பயன்படுத்தியிருக்கான். அச்சுக்கரமா வந்து இந்த விஷயம் என்ன நடந்தது, ஏலியனோட காதலன் பெட்ரிக்கும் வந்து ஒரு ரோபோ தான். இத அறிஞ்ச ஏலி துப்பாக்கியோட வந்து ஐரிஸ வந்து தேடி வந்து போறாங்க. அங்க நடந்த மோதல்ல வந்து ஐரிஸ் தவறுதலா வந்து ஏலிய வந்து கொன்னுடுறாங்க. ஐரிஸ் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார்ல வந்து தப்பிக்க முயற்சிக்கும்போது வந்து ஜோஸ் வந்து அத அவன் கண்ட்ரோல கார வந்து திருடு போச்சுன்னு வந்து சொல்றாங்க. அதனால வந்து அந்த கார் வந்து உள்ளேயே வந்து லாக் ஆயிருது ஐரிஸோட சேர்த்து. உடனே வந்து ஐரிஸ வந்து லாக் பண்ணிடுறாங்க உள்ளேயே. இப்போ வந்து ஜோஸ் வந்து பேட்டரிக்கோட கட்டுப்பாட்ட வந்து தன் கைக்கு வந்து கொண்டு வந்து அவனோட கருவிய வந்து நீக்கிட்டு வந்து வன்முறைய வந்து அதிகரிக்கிறான் பேட்டரிக்கு. இப்போ ஐரிஸ பிடித்து வர அவனுக்கு வந்து உத்தரவிடுறான் வந்து இவன் ஜோஸ். இப்போ ஜோஸோட கடுமையான வந்து கேட் வந்து பணத்தோட தப்பிக்க வந்து முயல்றாங்க. அப்போ ஜோஸோட உத்தரவின்படி வந்து பேட்டரிக்கு வந்து அவளையும் வந்து கொன்னுடுறான். இப்ப ஐரிஸ பிரிச்சு வந்த ஜோஸ்ட்ட வந்து அவள வந்து கேவலமா வந்து பேசிவிட்டு, அவளோட அறிவுத்திறன வந்து 0வா வந்து குறைக்கிறாங்க. ஒரு ஜடமா வந்து ஐரிஸ் வந்து மாறுறா. அவளோட கையில வந்து தீயில சுட்டுக் கொல்லவும் வந்து தரையில சுட்டுக் கொல்லவான்னு கட்டாயப்படுத்தி வந்து அவன வந்து முடக்குறாங்க. இப்ப எம்பசிஸ் நிறுவன ஊழியரான சித்தும், டெடியும் வந்து ஐரிஸ வந்து எடுத்து செல்ல முற்படுறாங்க. இப்ப ஐரிஸ் உடைய உள்ள ரெக்கார்டிங் அனைத்தையும் வந்து அவங்க வந்து கைப்பற்றப் போவத வந்து உணர்ந்த ஜோஸ் வந்து, அவங்கள வந்து கொல்ல வந்து பேட்டரிக்கு வந்து உத்தரவு போடுறான். இதில வந்து சித்து வந்து கொல்லப்படுறான். ஆனா வந்து டெடிய வந்து கொல்ல முயலும்போது மீண்டும் வந்து உயிர் பெற்ற ஐரிஸ் வந்து தடுக்கிறா. பேட்டரிக்கு வந்து அவனது காதலி ஏலியன் நினைவுகள வந்து ஊட்டி, ஜோஸோட பிடியிலருந்து அவன வந்து விடுவிக்கிறாங்க. துக்கத்தில வந்து பேட்டரி வந்து தற்கொலை வந்து செஞ்சுக்குது. அப்ப டெடி ஐரிஸ வந்து முழுமையா வந்து ஜோஸோட கட்டுப்பாட்டுல இருந்து விடுவிக்கிறான். ஐரிஸ் வீட்டுக்கு சென்று ஒரு எலக்ட்ரிக் ஸ்க்ரூ மூலமா வந்து ஜோஸ வந்து கொண்டு வந்து பழி வாங்குறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து தனது கையில வந்து கருகிய தோல உரிக்கும்போது வந்து அடியில உள்ள உலக கை வந்து ஐரிஸ்க்கு வந்து தெரியுது. செர்ஜியோட பணத்தோட வந்து ஐரிஸ் கார்ல வந்து வெளியேறா. வழியில இன்னொரு மனிதன் தன்ன போலவே இருக்கும் ஒரு ரோபோவோட வந்து காரில் செல்வத வந்து பார்க்குறா. அந்த ரோபோவோட குழப்பமான முகத்த பார்த்து ஐரிஸ் வந்து புன்னகையோட தனது ரோபோ கைய வந்து அசைத்து அங்கேருந்து போறா. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.